ஒன்றிய அரசு மாநில அரசுகள் மீது நடத்தும் பல்வேறு தாக்குதல்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு கல்வி, வேலைவாய்ப்பு, தனிமனித வருவாய், சுகாதாரம் போன்ற அடிப்படையான விஷயங்களில் தன் வளர்ச்சியை நிறுவி வருகிறது. திராவிட மாடல் முதலமைச்சரின் அமெரிக்க தொழில் முதலீட்டு பயணம் தமிழ்நாடு தொழில்துறையில் பெரும் மாற்றங்களை முன்னெடுக்க இருக்கிறது. தமிழ்நாடு சகல துறைகளிலும் தன் தடத்தை அழுத்தமாக பதிக்கும் நிலையில் ஒன்றிய பாஜகவுக்காக தமிழ்நாட்டை இழிவு செய்யும் வேலையை தொடர்ச்சியாக ஆளுநர் RN ரவி செய்கிறார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறையை அடிக்கடி தாக்கும் ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையை மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் கல்வி பாடத்திட்டத்தையே குறை சொல்கிறார். கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி இந்தியாவின் பிற மாநில அரசுகளின் கல்வி திட்டத்தை விட சிறப்பானது என கல்வி அறிஞர்களே பலமுறை கூறியுள்ளார்கள், பாராட்டியும் உள்ளார்கள். முதலமைச்சர் அவர்கள் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கொண்டு வராங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, படித்த பட்டதாரிகள் இருக்காங்க, வேலை பார்க்குற திறனோட இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. அதை உருவாக்குனது தமிழ்நாட்டோட கல்வித்துறையும் சரி, இந்த உயர்கல்வித்துறை இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ குஜராத்தில் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காரு, எந்த விதமான IT இண்டஸ்ட்ரீஸுமே வந்து குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாங்க, அங்கே ஆஃபீஸ் கொண்டு வர மாட்டிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்க மாணவர்களுக்கு அதுக்கான திறமை கிடையாது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஐடியில் திறமை இல்லை, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வருது ஐடி கம்பெனிஸில். எப்போ குளோபலைசேஷன் டைம்லேருந்தே அத்தனை கம்பெனிஸ் இருக்குது. அப்போ யாரோட கல்வி இங்கே வந்து கம்மியாக இருக்குது, யாரோட சிலபஸ் இங்கே கம்மியாக இருக்குது, மாணவர்களோட திறன் எங்கே அதிகமாக இருக்குன்றது நமக்கு அந்த விஷயத்துலேயே தெரிய வந்துடுது. இப்போ கல்வியை RSSோட கோர் அஜெண்டாவே அதுதானே. அவங்க ஒரு சமுதாயத்திலே இருக்கிற அந்த உயர் ஜாதியினர் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாது. இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் 3rd ஸ்டாண்டர்டில் 5th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்டில் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரதுக்கான நோக்கமே என்ன? நம்ம என்ன பண்ணுறோம், யாருமே ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, ஸ்கூலுக்கு வந்து கண்டினியூஸாக போய் படித்து முடிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு அவனோட சாமர்த்தியம், அவன் எப்படி வேலை வாங்குறான்றதுலாம். அப்போ அந்த படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே நோக்கத்தினால தான் வந்து திருப்பி நம்ம கல்வித்துறையை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ சமீபமாக ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த அசோக் நகர் ஸ்கூலில் பார்த்தோன்னா மகாவிஷ்ணு அப்படின்றவர் போய் பேசினார். தமிழ்நாட்டில் பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வர்றதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்லாம் இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அங்கே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது, சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது, மாணவர்கள் வந்து அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கிறான்னா நம்ம வந்து அதெல்லாம் எப்பயோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு போய் ஒரு வந்து மாற்றுத்திறனாளி, நீ ஒரு மாற்றுத்திறனாளினா உனக்கு வந்து நீ போன ஜென்மத்தில் அப்படின்னா, போன ஜென்மோன்ற பேச்சே நம்மலாம் வந்து ஸ்கூல்லலாம் எடுக்க மாட்டோம். ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் பகுத்தறிவு தான். ஸோ அப்படி சொல்லிக் கொடுத்த, அப்படி வளர்க்கப்படுற மாணவர்கள் கிட்ட நம்ம திருப்பி போய் பிற்போக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறப்ப தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு அந்த விஷயத்துக்கு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற விஷயத்த நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, பிகாஸ் வி ஆல்ரெடி ப்ராக்ரெஸ்ட். ஸோ அவங்க திருப்பி நம்மளை வந்து ஒரு பழைய காலத்துக்கோ அந்த ரெக்ரெஷனுக்கோ கொண்டு போகிறதுக்கான ட்ரை பண்ணுறாங்க. படிக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றது வந்து எப்போவுமே RSSக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமாக பெண்கள் படிச்சுட்டு வராங்க அப்படின்றப்ப அவங்களால தாங்க முடியாது. RSS ஷாக்காலெல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க, பெண்களுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு ஆரம்பிப்போம். இங்கே திராவிடர் கழகத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பெண்கள் வந்து ஒரு உறுப்பினராகவோ தலைவராகவோ இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் RSSல பார்த்தோன்னா பெண்கள்லாம் இருக்கவே முடியாது அவங்க ஷாக்கால. அதுதான் பெண்களுக்கான இடம் வந்து அவங்களோட வீட்டில் இருக்க கிச்சன் மட்டுமே. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐடியாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்ட்லேயும் பெண்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க, பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இங்கே நம்ம திராவிட வரலாறு தான். அந்த திராவிட வரலாறை வந்து நம்ம மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களோட சித்தாந்தம், அவங்களோட கொள்கை வந்து அங்கே அடிபட்டு போகுன்ற ஒரே காரணத்தினால நம்மளோட மாநிலத்தை வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து மட்டம் தட்டுறதுக்கான முழு முயற்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கல்வித்துறை பார்த்தோன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மேயர் அவர்கள் வந்து அவங்களோட கவுன்சிலில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கிறோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கான அந்த ப்ரனன்சியேஷனுக்கான ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம். அப்படி எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மட்டம் தட்டுறது, அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் கூட அவங்க வந்து இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை கொண்டு போய் கொடுத்து இதை படிங்கன்னு சொல்கிறது வந்து எந்த மாநிலத்துலையும் நடக்காத ஒரு விஷயம். வந்தியா, படிச்சியா, போனியா, ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அந்த வேலையை
மட்டும் பண்ணுவாங்க. நம்ம அது பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதான் ஸ்கில், இப்போ இருக்கிற உலகத்தில் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத பார்த்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவருக்கு வீட்டில் போனால் அவங்க உட்காந்து டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு நேரமாக இருக்காது. அவங்க 2 பேரும் வேலைக்கு போனால் தான் அந்த வீட்டில் வந்து அன்றைக்கி வந்து சோறு வந்து வைக்க முடியும். அப்படி இருக்க நேரத்தில் கவர்மெண்ட் தான் அதை பண்ணணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே மற்ற மாநிலங்களில் எந்த கவர்மெண்ட்டும் எடுக்காது. தமிழ்நாட்டில் இருக்க இந்த கவர்மெண்ட், திராவிட மாடல் அரசு, நம்மளோட MK ஸ்டாலின் அவர்களோட அரசு வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்குன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறத வந்து வெறும் சொல்லோடு நிப்பாட்டாமல் அதை செயலையும் காமிச்சிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நவீன சனாதன கல்விக் கொள்கையை நாடு முழுக்க விஸ்தரிக்கும் நோக்கில்தான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையையும் நமது பாடத்திட்டத்தையும் குறிவைக்கிறார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாட்டின் உயர்கல்வியும் பள்ளிக்கல்வியும் சமூக நீதியின் அடிப்படையில் வடிவம் பெற்று இன்று உயர்கல்வியில் முன்னேறியிருக்கிறோம். ஆனால் ஒன்றிய பாஜகவின் முகவராக இருக்கும் ஆளுநர் நமது பள்ளிக்கல்வித்துறை மீது ஒரு இழிவான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்துகிறார். இது பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி குறித்து மீண்டும் மீண்டும் பேசப்படுது. தமிழ்நாடு வந்து இந்தியாவை விட சராசரி இந்தியாவை விட இங்கே வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு உயர்கல்விக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கையில் 2 மடங்கு இருக்குது. அவங்கள விட அப்படியே 2 மடங்கு அதிகமாக இருக்கிறோம். அப்போது நாம் வந்து இது எங்களுடைய சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து எந்த விதமான தரவும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய PhD குறித்து அவர் ஒரு கருத்து சொல்கிறார்ல, அவர் என்ன தமிழ்நாட்டுடைய PhD பேப்பர்லாம் படித்தாரா? எந்த தரவும் கிடையாது. ஆனால் போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லி, இல்லை நீ வந்து குவாலிட்டியான ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்குறதுக்காகவே அவர் இதை வந்து சொல்கிறார். முக்கியமாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு பார்த்திங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகளுக்கும் சரி போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையே அதிகரிச்சிருக்கு. அரசு பள்ளி மாணவர்களை இந்தியாவுடைய உயர் பல்கலைக்கழகங்களுக்கு, மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புறதுக்கு கூட தமிழ்நாடு கூடுதலாக முயற்சி எடுத்து மாணவர்கள் போயிருக்காங்க. அப்போ அந்த இடங்களில் நீங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறப்ப இந்த வளர்ச்சியை வந்து வளர்ச்சியாகவே அங்கீகரிக்க மறுக்கிற ஒரு ஆதிக்க மனநிலை தான். ஒரு படத்துடைய இயக்குனர் கூட ஒரு நீயா நானால பேசியிருப்பார். யாருக்குமே அந்த சாதாரண மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போது அந்த இடத்துடைய தரத்தை வந்து மட்டம் தட்டுற வேலையை பார்க்குறது. அதைத்தான் வந்து அவர் PhDலையும் பண்ணுறாரு. இப்போ இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு அதிக இடத்துல இருக்குது, முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இவங்களுக்கு கூட்டவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட்டவே தெரியாத இந்த மாணவர்கள் வந்து எப்படி வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகிறாங்க? அந்த ஒப்பீடுகள் இருக்குல்ல, இது ஒரு முக்கியமான இடமா பார்க்கலாம். இன்னொன்று, நாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் சமயத்தில் அங்கே சும்மா போன வீலாகர்லாம் கூட வீடியோக்கள் போட்டாங்க. அதோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் ஏதோ பல மடங்கு வந்து தரம் உயர்ந்ததாக இருக்குது. இந்த ஆட்சி வந்த பிறகு உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 34% இந்த புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் வழியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து தரவுகளாகவே இருக்குது. அப்போ இந்த தரவுகளுக்கு எதிராக அவர் வந்து சில கருத்துக்களை சொல்கிறார்களா? அதுக்கு என்ன டேட்டா அவர் வச்சுருக்காரு? இப்போ தமிழ்நாட்டில் PhD சரியில்லைங்கிறாரு. இந்தியாவிலேயே உயர்கல்வி நிறுவனங்களுடைய ரேங்கிங் பட்டியல் போட்டால் அதில் அதிக கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் வருது. அப்போ இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் அதிக அந்த முதல் 100 இடங்களில் அதிக இடங்களுக்கு வரக்கூடிய தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்போ இந்தியா முழுக்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லணும்ல. அப்போ அந்த இடத்த வந்து மறைக்கிறது. அப்போ இதை எதையுமே பேசாமல் கருத்து தான். இப்போ தமிழ்நாட்டில் உயர்கல்வி வந்து அதிக மாணவர்கள் போகிறாங்க, GER அதிகமாக இருக்குது அப்படின்னா இது டேட்டா. இதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அதிக மாணவர்கள் போகிறாங்க அப்படின்னா அது டேட்டா. உயர்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டு நிறுவனங்கள் தான் முதல் இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது டேட்டா. இந்த ஆளுநர் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூட்ட தெரியாதுன்னு சொல்கிறதுலேருந்து தமிழ்நாட்டுடைய PhD மாணவர்கள் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல எந்த டேட்டாவின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? இப்போ தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு இது குறித்தெல்லாம் பேசுகிற பொழுது அது ஒரு தரவுகளின் அடிப்படையில் பேசப்படுது. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுடைய இருமொழிக் கொள்கை வழியாக ஆங்கில கல்வி இதெல்லாம் பெற்றுக்கொண்டு உலகம் முழுக்க பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களை நான் சந்தித்தேன் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த முதலீட்டை ஈர்க்கிறதுக்கான பயணத்துக்கு பிறகு வந்து தரவுகளோடு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்போ தரமில்லாத தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளிலிருந்து எப்படி வந்து இந்த மாணவர்கள் உலக அளவில் முக்கியமான நிறுவனங்களுக்கு போனாங்க, அங்கே எப்படி வந்து பொறுப்பில் இருக்காங்க?
இப்போ இது எல்லாமே ஒரு 50 வருஷமாக பல்வேறு தரவுகளாக தமிழ்நாட்டுடைய தரம் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. இதுக்கு எந்த தரவுகளுமே இல்லாமல் அவங்க சொல்கிறது வந்து கருத்து சொல்கிறது. இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்துட்டீங்க, அதனால் இது தரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அதே ஆதிக்க மனநிலை அவருக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து குறை சொல்லணும், மட்டம் தட்டணும், அந்த மனநிலை தான் இதுக்கு அடிப்படை காரணம்னு நான் நினைக்கிறேன். ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதில்லை. தன்னிச்சையாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கொண்டு வரும் முதலீடுகளை கூட அதிகாரத்தை பயன்படுத்தி தட்டி பறித்து பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் வேலையையும் பார்க்கிறது. தமிழ்நாடு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை. ஒன்றியத்தின் தேசிய கல்விக் கொள்கையை சித்தாந்த ரீதியாகவே திராவிட மாடல் அரசு எதிர்ப்பதால் பள்ளிக் கல்வித்துறையை குறிவைக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய புதுசாக உருவாகக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரா தமிழ்நாடுடைய முதலமைச்சரே இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. ஆளுநருக்கும் உயர்கல்வித்துறைக்குமான அந்த முரண்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை நிலைநாட்டுறதில் இந்த அரசு முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தான் அது முக்கியமான முரண்பாடாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களின் மீது ஆளுநர் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை இந்த அரசு எதிர்க்குது அப்படிங்கிற இடத்துல உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து அவங்க டார்கெட் பண்ணி சில வேலைகளை பார்த்தாங்க. அவர் குறித்தான தொடர்ச்சியான பல்வேறு கருத்துக்கள், வழக்குகள், இப்படி பல வகைகளில் அவர் குறிவைக்கப்பட்டார். இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுமா இல்லை ஆளுநர் தலையீடுகளில் இருக்கணுமா அப்படிங்கிற முரண்பாட்டில் தான் இருக்குது. ஏன்னா போன ஆட்சி நடந்தப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை சம்மந்தமாலாம் அன்னைக்கு இருந்த ஆளுநர் கூட அவரே வந்து துணைவேந்தர்களை கூட்டிலாம் கூட்டங்கள் போட்டப்போ அந்த ஆட்சியிலேருந்து எந்த விதமான முணுமுணுப்புகளும் சின்ன எதிர்ப்புகள் கூட வரல. ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா தீர்மானங்களே கொண்டு வர்றாங்க. புதுசாக வரக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வந்து சித்த பல்கலைக்கழகம் நினைக்கிறேன், அதுக்கு வந்து நேரடியாக வேந்தராகவே வந்து முதலமைச்சர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆளுநருடைய அதிகாரங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பக்கூடிய அந்த மாநில உரிமையை பேசக்கூடிய துறையாக இந்த உயர்கல்வித்துறை இருக்கும்போது அவங்க அதை நோக்கி வர்றாங்க. அன்பில் மகேஷ் என்ன இடம் வருது அப்படின்னா இவங்க வந்து அதே மாநில உரிமை தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்எஸ் அந்த திட்டத்துக்கான நிதியை கொடுக்கறத தடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, வெவ்வேறு வழிகளில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நிதியை கொடுக்கறதுக்கு கொள்கை ரீதியான அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இவர் வந்து பப்ளிக்கில் வைக்கிறார். அது வந்து பொது விவாதமாக மாறுது. அடுத்து வந்து அதுக்கு வந்து இந்திய அளவில் இது ஒரு மாநில உரிமை சம்மந்தப்பட்ட மாநில கல்வி உரிமை சம்மந்தப்பட்ட சிக்கலாக அது வந்து விவாதிக்கப்படுது. அந்த இடத்துலையும் தீவிரமான எதிர்ப்பு வந்து கொடுக்கப்படுது. இப்போ மாநிலத்துடைய கல்வி உரிமை சம்மந்தமாக அது தர்மேந்திர பிரதானுக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான தொடர் விவாதங்கள் நடக்குது. அப்போ அந்த இடத்துல இவங்களுடைய அழுத்தத்தை அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவரை அடுத்து குறி வைக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா மாநில உரிமையை அவங்க பறிக்க நினைக்கிறதும் அதற்கு வந்து எதிர்ப்பாக வந்து இவங்க நிற்கிறதும் இந்த ரெண்டு இடத்துல வந்து தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கப்படும். சென்னை 2 முக்கிய நிகழ்வுகளுக்காக சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒன்று ஃபார்முலா 4 கார் பந்தயம், இன்னொன்று சர்வதேச தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான உட்கட்டமைப்புகள். விமர்சனங்கள் என்பது அது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை அந்த போட்டியில் பங்கேற்கக்கூடியவர்கள் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. இப்போ வந்து ஒலிம்பிக் நடந்துச்சு, இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் நமக்கு வந்து மல்யுத்தம் இந்த மாதிரியான போட்டிகளில் நம்ம இந்திய அணியை சேர்ந்த வீராங்கனைகள் வந்து கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டது, அவர்கள் இப்போ ஒதுக்கப்பட்டது அல்லது வந்து தகுதி இழப்பு நேர்ந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் சம்மந்தப்பட்டவங்க அதை பேசலாம். யார் தகுதி இழந்தவங்களும் பேசலாம், தகுதி இழப்புக்கு காரணம் என்னங்கிறத அவங்க சொல்லலாம், கூட போனவங்க சொல்லலாம். இவங்க சொன்னால் தான் இது வந்து உண்மையான விமர்சனம். அந்த இப்போ போட்டியில் கலந்துக்கிறவங்க வந்து நாங்கள் அந்த தகுதி இருந்து எங்களை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இவன் காருன்னே என்னாலே தெரியாது, ரேஸ் கார்னே என்னாலும் தெரியாதவங்களாம் பேசிக்கிட்டு இருந்தான். அதனால் அதை விட்டுருங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே ரேஸை பற்றிலாம் முழுமையாக தெரியுமானா தெரியும். என்ன கேட்டிங்கனாலாம் எனக்கெல்லாம் ரேஸை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. கார் போகும் சீரிப்பாயும் தெரியும். அதுக்கு என்ன கட்டமைப்பு வேணும் அப்படிங்கிறத அதுக்குள்ளே உள்ளவங்க பேசணும். இது வந்து அரசியல் நோக்கத்தில் பேசுகிறது. ரொம்ப ஒரு நாள் நான் அந்த ரேஸுக்கு நாள் மழை பெஞ்சிருச்சு. ஒரு டிவி சேனலில் அவங்க வந்து இது மாதிரி மழை பெய்ததுனால அந்த தண்ணீரை அகற்றும் பணி நடக்குதுன்னு. உடனே என்ன நினச்சிட்டாங்க, தண்ணியெலாம் தேங்கி வெள்ளமாக நிற்கிது போல இருக்குது, இனிமேல் ரேஸே நடக்காது அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் லட்சணமான. முதல்ல அந்த ரேஸ் நடக்கிற இடம், அந்த நடந்த இடம் இது, அது வந்து அந்த சுற்றுப்பாதை இருக்குல்ல, அந்த சுற்றுப்பாதையில் ஒரு பக்கம் தீவுத்திடல், அது முழுக்க இராணுவத்தோட பகுதி. அது இன்னொரு பக்கம் கடற்கரை சாலை,
இன்னொன்று அந்த டிவி ஸ்டேஷன் இருக்கிற சிவானந்த சாலை. இப்போ அங்கே இருக்கிறது என்ன, இந்த ஐலாண்டு கிரவுண்டும் இந்த சிவானந்த சாலைக்கு நடுவில் தான் கூவாறு ஓடிட்டுருக்கு. அது போய் கலக்கிற இடம் தான் கடற்கரை சாலை. மழை பெஞ்சாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் இறங்கிடும். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, வேளச்சேரி மடிப்பாக்கம் மாதிரி இது பாட்டுக்கு 4 நாளைக்கு நிற்கும் போல இருக்குது தண்ணி அப்படின்னு. இவங்களுக்கு என்னென்னா மழை பெஞ்சால் சென்னையில் வந்து எல்லா இடமும் தண்ணி நின்றுடணும். அது வெள்ளைக்காரன் கட்டமைச்ச அந்த பகுதி. அது அவன் எங்கே தண்ணி வடியணும் ஏது அப்படிங்கிற மாதிரியான அப்போவே உருவாக்கப்பட்டது. அதை இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லபடியாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே இது மாதிரியான அற்ப விமர்சனங்கள் தான் அதில் இருந்துச்சு. இதை தாண்டி ரொம்ப அசிங்கமான விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் என்ன அப்படின்னா, கடைசியாக ரேஸ் நடந்துருச்சு. இவங்களுக்கு வந்து அதோடைய கட்டமைப்பு என்ன ஏதுன்னு தெரில. இன்னொன்று போக்குவரத்து அப்படி, அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சத்தம் கேட்கும், இது இங்கே இருக்கும், அது அங்கே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு முழுமையான அதுக்கான ஒரு இது இல்லாதது. போக்குவரத்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் ஒரு சாலையில் வந்து அந்த சாலையின் இரு பகுதியில் ஒரு பகுதியில் பொது போக்குவரத்து போயிட்டே இருக்குது, பஸ்ஸு போகுது, கார் போகுது, எல்லாம் போகுது. இந்த பக்கம் ரேஸ் நடந்துகிட்டு இருக்குது, ரேஸுக்குள்ள இடம் இருக்குது, அதுக்கான கட்டமைப்பு. அதை விட ஒன்று வந்து டயர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி வந்து பஸ்ஸு நிற்கும் அங்கே, பஸ் ஸ்டாப்புக்கிட்ட டயர் இருக்கான். அதாவது இந்த ரேஸ் போகிற கார் சைடில் இடிச்சிடக்கூடாது, அப்படி இல்லைன்னா அங்கே அதுக்கு வந்து இந்த டயர் போட்டு வைக்கிறது ஒரு பாதுகாப்பு மெத்தடில். ஒன்று அது நம்ம சினிமாவில் பார்க்கும்போதே தெரியும், ஒரு கார் ரேஸ்னால் சைடில் எல்லாம் போட்டுருவாங்க. ஒன்று டயர்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, எப்படி வந்து பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸே டயரில் தான் நின்றுட்டுருக்கு, இவங்க சைடில் டயர் போட்டு வச்சுருக்காங்க, பஸ்ஸே எப்படி நிற்கும்னு கேட்டுட்ருக்காங்க. இது மாதிரி அதாவது அதை பற்றியான ஏதோ ஒன்று சொல்லணும். இது எப்படி நடந்துடக்கூடாது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி ஒன்று நடந்தால் இவங்களுக்கு பேர் கிடச்சிரும், அவ்வளோதான். இதில் வந்து ரேஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, அந்த சாலைகளை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, அந்த ஏரியாவுக்கும் அவங்க போய் பார்த்தது கிடையாது. அதனால் வந்து சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இதான்னு அவன் சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் தான் இது இருந்ததே தவிர, மக்களுக்கு வந்து அதில் மீது ஆர்வம் உள்ள மக்களுக்கும் அதை பார்த்தவர்களுக்கும் அதன் பிறகு அதை காணொளிகளாக வரும்பொழுது உள்ளவங்களுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குதா அப்படிங்கிற அளவில் இருக்குது. சென்னையில் இதுபோல் சர்வதேச தரத்திலான ஒரு கார் ரேஸை நடத்துவதற்கு முடியும் அப்படிங்கிறத மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க தாத்தா மாதிரி, அவங்க அப்பா மாதிரி, நீ பாட்டுக்கு பேசுகிறத பேசிக்கிட்டு நான் செஞ்சு நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறத தன்னுடைய அந்த முடிவில் உறுதியாக இருந்து, இயற்கை கொஞ்சம் அப்படி இப்படி வந்து வர்ண பகவான் வந்து அவர் கொஞ்சம் மேகம் கூட்டத்தோடு வந்தார், கொஞ்சம் தூரி பார்த்தார், எல்லாம் இருந்தால் கூட அதையெல்லாமும் கடந்து அவர் வந்து அந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். அப்படிங்கிறத எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டில் ஆர்வமும் இந்த விளையாட்டை பற்றி அறிந்தவர்களும் பதிவிட்டிருப்பதிலே நம்ம பார்க்க முடியுது. உயர்கல்வியில் பெண்கள் முன்னேறி உற்பத்தி துறையிலும் சாதனை மகளிராக வலம் வரும் தமிழ்நாடு பெண்கள் இந்தியாவிலேயே முன்னோடி பெண்களாக உள்ளார்கள். நீங்கள் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கூகுள் நிறுவனம் வந்து தன்னுடைய உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தை ஒரு மாநிலத்தில் போடுறேங்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல, அதை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணுன்னாலே எங்கள்கிட்ட இவ்வளோ நாலேஜ் இருக்குது, எங்கள் மாநிலத்தில் இவ்வளவு அறிவுத்திறன் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும். நீங்கள் அதற்கு வந்து அரசினுடைய புள்ளி விவரங்கள் எதை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும், இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 900 நிறுவனங்களை பட்டியலிட்டோம், முதன்மையான நிறுவனங்கள்னால் அதில் ஒரு 165 நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருது. அதே போல் இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் வெளில வர அவுட்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் 100 இன்ஜினியர்ஸ் வந்தால் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 15 இன்ஜினியர்ஸ் வராங்க. ஒரு 100 டாக்டர்ஸ் இந்தியாவில் உற்பத்தி ஆகிறாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஒரு 10 டாக்டர்ஸ் உற்பத்தி ஆகிறாங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியான முனைவர் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு சராசரியாக 4000 பேர் முனைவர் பட்டம் வாங்குறாங்க. அதில் சரிபாதி பெண்கள். 1500லேருந்து 2000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா அதே 1500லேருந்து 2000 பெண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அறிவு செழுமையை வந்து தமிழ்நாடு பெரிய அளவில் கவனம் செலுத்தி உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் வரும்பொழுது அவங்களுடைய சாய்ஸாக தமிழ்நாடு நேச்சுரலாக இருக்குது. இன்னொரு பக்கம் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், சிறு முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், நீங்கள் விவசாய வேலை, சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறது, இதெல்லாம் எல்லா காலகட்டங்கள்லையும் பெண்கள் எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் லேபர் அப்படிங்கிறது அறிவுத்திறன் கொண்டவர்களால் மட்டுமே அடையக்கூடிய இடம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஸ்கில் உள்ள பெண்களை பட்டியலிட்டோம்னா 100 பெண்கள் இண்டஸ்ட்ரியல் லேபராக மாறுறாங்கன்னா அதில் 42 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் அத்தனையும் சேர்ந்து 58 பேர், தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு மாநிலம் மட்டும் 42 பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு இமாலய சாதனை.
நீங்கள் அந்த பின்னணியில் தான் இன்றைக்கி வந்து பெண் தொழில் முனைவோர்கள் அவங்க உருவாக்குற ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10.48 லட்சம் யூனிட் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. வேறு எங்கேயும் இவ்வளோ கிடையாது. கிட்டத்தட்ட 15% 20% டோட்டலாக. அப்போ இவ்வளவு பெரிய அளவிற்கு எல்லா ஃபோர்ஸையும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆணுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படிங்கிறத விட ஒரு பெண்ணுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக அங்கே சில தடைகள் இருக்கும். சமூகம் சில தடைகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்புக்கே நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு பிஹெச்டியையும் ஒரு ஹை ஸ்கில்லையும் கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது நேச்சுரலி அட்வான்டேஜ் குரூப்புக்கு அது இன்னமும் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடும். அப்போ அந்த வகையில் வந்து இது ஒரு இண்டிகேட்டர், எத்தனை பெண்கள் வந்து ஸ்கில்டாக எம்பவர் ஆகி வராங்கங்கிறது அந்த மாநிலத்தினுடைய அறிவு வளர்ச்சியின் குறியீடு. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த தொடர்ச்சி தான் வந்து ஒரு உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை இங்கே தொடங்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து முதலமைச்சர் கிரியேட் பண்ணியிருக்கிறார். இன்னொரு கவனிக்க தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவாகவே வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு அப்படின்னா அது தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து வலதுசாரிகளின் பார்வை, அது சனாதனிகளின் பார்வை. கல்வி தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு மலைவாழ் பழங்குடியினர்லேருந்து ஒரு பெண்ணிலிருந்து பட்டியலின பழங்குடியினர் யார் ஒருவர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கல்வி குறித்து கனவு காண முடியும், அந்த இடத்தை நோக்கி நகர முடியும், அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியுங்கிற ஒரு ஜனநாயக சூழலை இங்கே நம்ம உருவாக்கியிருக்கோம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமாம் எல்லாரையும் படிக்க வச்சிடுறீங்க, எல்லாருக்கும் டிகிரி கொடுத்துட்றீங்க, ஆனால் அதில் தரம் இல்லை. இப்போ தரம்ங்கிறதே வந்து ஒரு வேகான கான்செப்ட். உங்களுக்கு ஒன்று தரமாக இருக்கும், எனக்கு ஒன்று தரமாக இருக்கும். இப்போ தரம்ங்கிறது வந்து நீங்கள் நிர்ணயிக்கவே முடியாது, இதுதான் ஸ்டாண்டர்ட்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது எஜுகேஷன். ஆனால் அந்த இதுலேயே விளையாடுறது அவங்களுக்கு என்னென்னா ஒரு வயிற்றறிச்சல் எல்லாருக்கும் கிடச்சிச்சு அப்படின்ட்டு. அந்த இடத்துலையும் நீ தரம் இல்லைன்னு சொல்கிறியா, நான் இன்னும் இதை தரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் என்கிற ஒரு திட்டத்தை ஆட்சிக்கு வந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்தி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு திறன் மேம்பாட்டை உருவாக்கணும்னுட்டு அதில் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான இலக்கு வந்து 20 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குறது அப்படிங்கிற ஒரு இலக்கு அன்னைக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து ஜிசிசி பாலிசின்னு ஒரு பாலிசியை வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற நிறுவனங்களுக்கு சம்பள மானியம் கொடுக்கப்படும்னு சொன்னுச்சு. உதாரணமாக இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி கொடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸை உருவாக்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் ஆண்டில் 30% சம்பளத்தை அரசு கொடுத்துரும், அடுத்த ஆண்டு 20% சம்பளத்தை அரசு கொடுக்கும், 3ஆவது ஆண்டில் 10% சம்பளத்தை அரசு கொடுக்கும். அப்போது இந்த ஹை பேயிங் ஜாப்ஸை கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எசென்ஷியல். எத்தனையோ இடர்களுக்கு மத்தியில் வேறுபிடித்து வளர்ந்ததுதான் திராவிட இயக்கம். அதன் ஒரே புதல்வனான திமுகவுக்கு இது பவள விழா ஆண்டு. 100 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட திராவிட சிந்தனை மரபின் தொடர்ச்சியாய் இன்னும் 100 ஆண்டுகளையும் கடந்து திமுக தமிழ்நாட்டை ஆளும்.